ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கதைகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட நான் சம்மதமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறதுங்கிறதே எங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த விஷயத்துலலாம் எதுக்குமே அக்செப்ட் பண்ணுறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஏன் அப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் எங்களுக்கு இப்போ எல்லாம் அதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கல. எந்த இதுக்குமே நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது சரியான ஒரு இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படுறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம ஒரு தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்குமே அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுக்கும் இனிமேல் கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துட்டு வாழ்க்கையை இது பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கிறது. அப்படி இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு அதை தாண்டி எதையும் இது பண்ணிக்க போகிறதில்ல. பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையும் கண்டிப்பாக ஒரு தைரியமாக இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்மளால் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க. இப்போது அதை பற்றி பேசி என்ன ஆகிற போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் இப்போதைக்கு யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் சரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இடையில நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில் ஒரு சில தேடல்கள், ஒரு சில இதுங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம அதையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு சரியாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதை தாண்டி நம்மளுக்கு இது தேவையில்ல, அது தேவையில்லன்னு நம்மளா எதுக்கு நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் போக போக எல்லாமே நமக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பமா இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் இதெல்லாம் சரியாக வராது. வந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான். நம்ம சரியான விஷயத்த என்றைக்குமே பயன்படுத்திக்க பார்த்துக்கணும். பயன்படுத்திக்க பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் ஒரு தைரியமாக எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான். கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமையவே நம்ம நினச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துங்களை குழப்பிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது சரியாக வராது. போக போக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எதுவுமே நடக்குதா என்னங்கிறத நம்ம நினச்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதெல்லாம் எல்லாம் சரியாக வரும். இப்போ இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மனசை எல்லாத்தையும் தைரியமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னாங்க. இருந்தாலும்க்கா, நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை தைரியமாக இது பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாமே நல்லாவே நடக்கும். ஒன்றும் கவலைப்பட்டுட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு. என்ன தான் சரியாகுது நீங்கள் இப்படி சொன்னாலும் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயத்தில் தோணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் மனசை இது பண்ணிக்காதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம்.